ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு இந்தியன் பேச்சுலர்ஸ் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சில்லி. ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கோபி 65 கூட சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு காலிஃப்ளவர் அது நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கோம். காரத்துக்கு சில்லி பவுடர், அரிசி மாவு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம், மைதா மாவு, மஞ்சத்தூள், கலருக்கு வேணால் கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க காலிஃப்ளவரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், தேவைக்கேற்ப மிளகாத்தூள் காரத்துக்கு, லைட்டாக தண்ணி விட்டு, லைட்டாக துளியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா இது பண்ணுங்க, பசைங்க நல்லா கலக்கி விடுங்க, கலருங்க. காலிஃப்ளவர் நல்லா கலரியாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பில் வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வானலில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் வந்து நம்ம காலிஃப்ளவரு போடுறோம். கரண்டி வச்சு நல்லா கலரி விடணும். அடியில் பிடிச்சிக்கோ, நல்லா கரண்டி வச்சு நல்லா கலரி விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நல்லா மொறு வேக வைக்கணும். ஒரே சைடு வேகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கலரி விட்டுட்ருக்கோம். நல்லா வெந்துருச்சு, நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். காலிஃப்ளவர் சில்லி ரெடி. இதை வந்து நம்ம அப்படியே கொடுக்கலாம். இதில் ப்ரெசன்டேஷன் பார்த்திங்கன்னா மேலே 2 மல்லித்தலை, கொத்தமல்லி தலை பிச்சு போட்டு கொஞ்சம் ஆனியன் வச்சும் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்புறம் வீடியோ மேலும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.